கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட ஒரு சங்கீதத்தை வாசித்து இந்த காலை ஆராதனைக்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 89 வசனங்கள் 1 - 6 முடிய. சங்கீதம் 89 வசனங்கள் 1 - 6 முடிய. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயில் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். 6வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? பாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட தலைகளை தாழ்த்தி கரங்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே வீட்டிலே அமர்ந்திருந்து உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட வானங்கள் உம்மை நோக்கி துதிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலே காணப்படட்டும், ஆராதனையிலே காணப்படட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். கேட்க இருக்கிறதான சத்திய வார்த்தைகள் ஆண்டவரை எங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திற்கு ஆண்டவரே ஒரு புது பலன் கொண்டு வரட்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சபையாரே, வாருங்கள், நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலை பாடுவோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் துதி பாடல்கள் பாடி தேவனை ஆராதிப்போம்.
வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக நல்ல ஒரு தேசத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறீர், அதற்கை நன்றி. அநேக ஆசீர்வாதங்கள் பொழிந்து கொடுக்கிறதான இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், சாட்சிகளாக வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பொழுதும் கூட உம்முடைய கரம் எங்களோட தேசத்தில் தங்கியிருந்து அப்பா, நீர் இந்த தேசத்தை செம்மையான பாதைக்குள்ளாய் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்த நீர் நடத்துவீராக, அவர்களோடு கர்த்த நீர் பேசுவீராக. அப்பா, அநேகர் அப்பா அவங்க உண்மை விசுவாசிக்கவில்லை தான், ஆனாலும் கூட ஆண்டவரே ராஜா, நீர் அவர்களோடு பேசி உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் இந்த தேசத்தில் நிறைவேற்றுகின்ற அப்பா மக்களாக அவங்களை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சுகபத்திரமாய் திரகாற்றமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தீமை அவர்களுக்கு அணுகக்கூடாது என்று சொல்லியும் கூட இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் பாலும் அப்பா தேனும் ஓடுகின்ற தேசம், அநேக ஆசீர்வாதங்கள் பொழிந்தோடுகிற இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த தேசமானது ஆண்டவரை பொல்லாதவர்களுடைய கைகளில் சிக்கி அப்போ அந்த தேசம் சேதாரப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திற்காக ஆண்டவரை பாடுபடுகிற எங்களுடைய சோல்ஜர்ஸ்க்காக, எங்களுடைய போலீஸ்காரருக்காக, எங்களுடைய டாக்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்த நீர் தாமே ஆசீர்வதிப்பீர் தேவனே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பொல்லாத காலத்திலும் நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே, இந்த கோவிட் காலத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே ராஜா, தேசத்தை கர்த்தர் மறுபடியுமாக ரெஸ்டரேஷனுக்குள்ளாக அப்பா ஒரு மறுபடியும் ஒரு மறுசீரமைப்புக்குள் கொண்டு வருவீராக என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேலையிலும் கூட அரசியல் சூழ்நிலைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நேரத்திலும் கூட உங்கள் முன்னாடி மறுபடியும் நாங்கள் வருகிறோம் அப்பா. மலேசியாவில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை உமக்கு நன்றாக தெரியும். ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த தேசம் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் கூட ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கருத்து நீர் பேசுவீராக, உடைய நீதியின் கரம் அவர்கள் மேலே தங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமையே செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவரே ராஜா நினைக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே தலைவர்களையும் நாங்கள் இப்படியாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அவங்களோடு கர்த்தர் தங்கியிருப்பீர் ஆண்டவரே. பொல்லாத சிந்தனைகளை கர்த்தர் அகற்றி போடுவீராக. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, நீ ராஜாக்களை உருவாக்குகிறீர், ராஜாக்களை இறக்குகிற வல்லமுடைய தேவன் என்று சொல்லி, அதனால் இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் அவர்களை சந்தித்து அவர்களோடு கர்த்தர் நீர் பேசும். தேசத்தை நிஜமாக நடத்த வேண்டும் என்று சொல்லியும் இந்த தேசத்திற்காக உண்மையாய் பாடப்படு இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை கர்த்தர் நீர் முன் கொண்டு வருவீராக. இந்த தேசத்தை அவர்கள் நடத்தட்டுமே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் ஜாதி இனம் மதம் என்று சொல்லி எந்த ஒரு வேறுபாடு எதுவும் பார்க்காமல் மனுஷனாய் பார்த்து ஒவ்வொரு மக்களையும் சரிக்கு சமமாய் நடத்த ஆண்டவரே தலைவர்களை கருத்தில் கொண்டு வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசியல் சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான சேதாரங்கள் நடக்காதபடிக்கு கருத்து நீர் பாதுகாத்துக்கொள்ளும், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எல்லாம் அறிந்திருக்கிறீரப்பா, சர்வல்லமுள்ள தேவன், நீர் பார்த்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேலையிலையும் கூட இறுதியாக நம்ம இந்த போஸ்ட் COVID-19க்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி அப்பா. நம்முடைய பலத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்படியாக இந்த கோவிட் காலத்திலேயும் கூட எந்த விதமான சேதாரம் எங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் எங்களை பின்பற்றமாய் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி ராஜா. இப்பவும் கூட ஆண்டவரே, இந்த கோவிட்னால் பாதிக்கப்படுகின்ற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோவிட்னால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெடிக்கல் ஸ்டாஃப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கர்த்தர் தங்கியிருந்து அப்பா ஒரு பாதுகாப்பை அவர்கள் மேலே கர்த்தரை வைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சுகத்தை அவர்கள் மேலே கர்த்தர் கொண்டு வருவீராகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸானது ஆண்டவரே அப்பா உலகம் எங்கும் அதான் ஆண்டவரே அது பட்டு போக அப்பா நீர் உதவி செய்யும், இரக்கமாய் பாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மலேசியா தேசத்தில் இந்த வைரஸ் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா, வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களின் நினைவு கூறுகிறோம். அவங்க தான் இந்த மோஸ்ட் வல்னரபிள் ஆண்டவரே. அப்பா, இந்த வியாதினால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக அப்பா. இதுக்காக மறுபடியும் பாடுபடுகிற ஒவ்வொரு டாக்டர்ஸையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எந்த விதமான தீங்கு நடக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை சுகபத்திரமாக வைத்திருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட் வந்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலை மாறிவிட்டது. ஒரு நியூ நார்மலுக்குள்ளாய் நாங்கள் போய்விட்டோம் ஆண்டவரே ராஜா. அப்பா, இதுக்குள்ளாய் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள எங்களை கர்த்தர் நடத்தும். எங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய ஞானத்தை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இது நிமித்தமாய் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட கர்த்தர் நினைவு கூறும். உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு அவர்களை விசாரித்து அவங்களை தேற்றி பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எல்லாம் அறிந்த தேவ நீர் ஆண்டவரே. அப்பா, ஆகையால் இந்த எல்லாம் காரியமும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நீரே சகலவற்றையும் பாதுகாத்துக் கொள்வீர், நீர் எல்லாம் பார்ப்பீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் ஆத்திரம் மகிமை அடையட்டும். அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேலையிலும் கூட கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றமுள்ள ஆதாரம் எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாக குற்றம் செய்வது மன்னிப்பது போல எங்கள் பாவங்கள் குற்றம் மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றே முடைகளே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, வாருங்கள் இந்த வேளையிலும் கூட காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்திலும் நாங்கள் இப்படியாக உடைய பண்டசாலைக்கு கொண்டு வந்திருக்கிறதான எங்களுடைய காணிக்கைகளையும் இந்த அசும பாகங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய தேவைகள் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகிய உற்சாகமாக ஆண்டவர் நாங்கள் நமக்கு படைக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம்
சபையார் யாவரும் வேத வாசிப்புக்கென்று எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 14 முடிய. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபம் பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுடைய முன்பாக சேர் கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழைத்து போடுவேன். நீர் கோப்பேல் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு தந்தையார் தினமாக இருக்கிறது. ஆண்டவர் அநேக தந்தைமார்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தந்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் இன்றைக்கு என் மத்தியில் இல்லாவிட்டாலும் அவர் அநேக நன்மையான காரியங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவர் செய்திருக்கிறார். வாருங்கள், சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக நம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த தந்தையார் நாள் தினத்திலே இந்த தெய்வ செய்தி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களுடைய தலைப்பு இந்த காலைவெளியிலே ஒரு வெற்றிகரமான தந்தை என்கிற தலைப்பிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக சிறந்த தந்தைமார்கள் வேதத்திலே இருந்திருக்கிறார்கள். நாம் அநேக விசேஷமான தந்தை என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றுதான் அநேக நாம் சொல்லுவோம் பிரியமானவர்களே. ஆனாலும் இன்னும் அநேக தந்தைமார்கள், விசேஷமான தந்தைமார்கள் நம்முடைய வேதத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அநேக நேரத்தில் பிரியமானவர்களே, நாம் நோவாவை நாம் மறந்து விடுவோம். நாம் நோவாவை குறித்து நாம் பேசுவோமானால், நோவா பேழையை உண்டு பண்ணினார். நோவா என்று சொல்லும் பொழுது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், வானவில், இவைகளை குறித்து தான் நோவாவை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் நோவா ஒரு சிறந்த ஒரு தந்தையாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு தந்தையாக அவர் இருந்தார். அவர் முழு குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தினார் என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை ஒரு சாதனையாக நாம் சொல்லுவோம், எது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சாதனையாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்ம ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், ஒரு நமக்கு பெரிய அந்தஸ்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு சாதனை இல்லை பிரியமானவர்களே. ஆனால் மற்ற காரியங்கள் இன்னும் அதிகமாக அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த காலகட்டங்களிலே அநேக சவால்களை அவர் சந்தித்தார். அப்படி என்றால் இந்த காலங்களிலே நாம் பார்க்கிற சம்பவங்கள், இந்த காலங்களிலே நடக்கிற சம்பவங்கள் நோவா காலத்திலும் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல 4 காரியங்கள் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிற்பாடு நான் மற்ற காரியங்களுக்கு கடந்து போகிறேன். நோவா தன்னுடைய குடும்பத்தை எந்த காலகட்டங்களை வழிநடத்தினார் என்பதை பார்க்கும் பொழுது, நீங்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அக்கிரமம் பூமியிலே பெருகின காலங்கள், மனிதர்கள் பொல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள்.
அப்போ நோவா தன்னுடைய குடும்பத்தை எந்த காலகட்டத்தில் வழிநடத்தி வந்தார் என்றால், பூமியிலே அக்கிரமம் அதிகமாக இருந்த காலகட்டத்திலே அவர் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தினார். இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது என்பதை பார்க்கலாம். அப்போ நோவா தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துகிற காலங்கள் பூமி சீர்கெட்டு இருந்தது. இந்த காலகட்டம் உலகத்தில் அநேக சீர்கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சந்திக்கிற சவாலை நோவா அந்த காலகட்டத்திலே அவர் சந்தித்தவராக இருந்தார். மூன்றாவது பகுதியிலே பார்க்கும்போது 12ஆம் வசனத்திலே தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மனுஷர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், வீணாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் நோவா தன்னுடைய குடும்பத்தை கடவுளுடைய பாதையிலே நடத்தினவராக அவர் இருந்தார். அதே நேரத்தில் நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போவோம். அப்ப கடவுளுடைய நியாய தீர்ப்பின் காலத்திலே நோவா தன்னுடைய குடும்பத்தை தேவனுக்கேற்ற குடும்பமாக நடத்தினார். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு சவால் இருந்த காலத்திலே, கஷ்டமான சூழ்நிலையிலே நோவா தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேகர் சோர்ந்து போகிறோம். என்னடா இப்படி நடக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சோர்ந்து போகிறோம், குடும்பத்தை நடத்தும் சோர்ந்து போகிறோம். ஆனால் நோவா இவ்வளவு அழுத்தத்தின் மத்தியிலே, இவ்வளவு தாக்கத்தின் மத்தியிலே தம்முடைய குடும்பத்தை கடவுளுக்கு ஏற்ற வழியிலே அவர் நடத்தி வந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இது நமக்கு அநேகருக்கு ஒரு பெரிய சவாலாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. இதுதான் நோவா ஒரு வெற்றிகரமான தந்தை சாதித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை சரியான வழி நடத்துகிறது ஒரு பெரிய சாதனைங்க. நோவா அந்த சாதனை அவர் செய்தார். ஒரு வெற்றிகரமான ஒரு தந்தையாக அவர் இருந்தார். முதலாவதாக நோவா தேவனுடன் நடந்தார். அப்ப தேவன் நடந்தார் என்று பார்க்கும்போது நோவா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நோவா ஒரு நீதி உள்ள ஒரு மனுஷன், அவர் நியாயமுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. The Bible says that Noah was perfect. This word means upright. அவர் ஒரு பூரணமுள்ள ஒரு மனுஷன், அப்படினால் ஆண்டவருக்கு முன்பதாக நீதி நியாயம் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். சோ பிரியமானவர்களே, நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே இது எப்படி நடந்தது என்றால், தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு. அப்ப நோவா தேவனோடு கூட நடந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம், தேவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவரோடு கூட நல்ல உறவை வைத்திருந்தார். எல்லா தகப்பன்மார்களும் ஆண்டவரோடு கூட நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும். சோ இந்த காரியத்தில் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அநேகர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ தந்தைமார்களை அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகினால் நாம் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நோவா தேவனோடு நடந்தார் என்கிற வார்த்தை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த பகுதியிலே நோவா ஒரு நிலையான மனிதன். நோவா வாஸ் a consistent man. எப்படி ஒரு நிலையான மனுஷனாக இருந்தார் என்று பார்க்கும் பொழுது, நோவா கடவுளோடு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னால் தேவனோடு நடக்கிறதுலே நோவா நிலையாக இருந்தார், உறுதியாக இருந்தார். அப்படின்னா ஒரு நாள் கடவுள் கூட இருக்கிறேன், ஒரு வருஷம் இருக்கு அப்படி இல்லை. ஆனா நோவா தன்னுடைய வாழ்நாள் காலத்துல தேவனோடு கூட நடந்தார். அது நிலையாக உறுதியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், கொஞ்ச நாள் சோர்ந்து போகிறோம், கொஞ்ச நாள் நல்லா ஜபிக்கிறோம், கொஞ்ச நாள் உடைந்து போகிறோம், கொஞ்ச நாள் பைபிள் ஸ்டடிக்கு வருகிறோம், அப்புறம் வராம போகிறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது, மேடும் பள்ளமுமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நோவா தேவனோடு கூட நடப்பதில் மிகவும் நிலையாக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், ஒரு சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால், அது எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் தேவனோடு கூட ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக, நீங்க தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கை, அது நடக்கிற வாழ்க்கை உறுதியாக இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். அப்பொழுதுதான் நாம் இதை சில காரியங்களை சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறீர்களா? மிக முக்கியமான ஒரு கேள்வி பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காலமாக இருக்கு. தகப்பன்மார்களே, உங்களை உங்களுடைய பிள்ளைகளும் மற்றவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகினாலே உடைய வாழ்க்கை மிக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும்.
இரண்டாவதாக நோவா மற்றவர்களுக்கு சாட்சி கொடுத்தவராக அவர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நோவா அவர் நீதி நியாயங்களை குறித்து பேசினவராக இருந்தார். நோவா a preacher of righteousness, நீதியை குறித்து அவர் பேசினவராக அவர் இருந்தார். அந்த காலகட்டங்களில் நீதியை குறித்து பேசுகிறது கஷ்டம். நோவா நீதியை குறித்து பேசினவராக இருந்தார். அப்படின்னால் பிரியமானவர்களே, இந்த பேழையை கட்டி கொண்டிருக்கிற காலத்திலே நோவா அந்த ஜனங்களுக்கு இறுதி காலங்களை குறித்து பேசினார். வெள்ளத்திலே உலகம் அழியப்பட போகும் என்பதை குறித்து எச்சரிப்பாக ஜனங்களுக்கு அவர் பேசினார். தேவனுடைய வேலை செய்து கொண்டிருந்தார், பேழையை கட்டி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொன்னவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, நோவா ஜனங்களுக்கு என்ன சொன்னார், அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு வழியை அவர் சொன்னவராக, போதித்தவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாக செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். அதில் ஒரு சில காரியங்கள். நோவா தன்னுடைய நடத்தை மூலம் சாட்சி கொடுத்தவராக இருந்தார். நோவா மற்றவர்களுக்கு எப்படி சாட்சியாக இருந்தார்? முதலாக தன்னுடைய நடத்தை மூலம் சாட்சி கொடுத்தவராக இருந்தார். நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவராக இருந்தார். நீங்கள் வேதாகமத்திலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 12 - 13 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, நோவா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தினுடைய சன்னதிகள் அல்லது அந்த மக்கள் நோவாவை பார்த்தார்கள். பிரியமானவர்களே, நோவா அந்த காலகட்டங்களிலே மிக மோசமான ஒரு நிலைமையான காலங்கள். அப்ப மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது. அக்கிரமம் நிறைந்த அந்த காலத்துல நோவா ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். நடத்தை மூலம் சாட்சி கொடுத்தார், செய்கை மூலமாக சாட்சியாக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது வேகம் நோவா குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். நோவா மற்றவர்களுக்கு எப்படி சாட்சி கொடுத்தார்? இரண்டாவதாக நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உரையாடல் மூலமாக சாட்சி கொடுத்தார். அப்படின்னால் தம்முடைய பேச்சு, அப்புறம் தம்முடைய வார்த்தை மூலம் சாட்சியுள்ள வாழ்க்கை அவர் வாழ்ந்தவராக இருந்தார். நோவா பிரியமானவர்களே, அவர் உண்மையாக வாழ்ந்து தேவனுக்கென்று வேலை செய்து கொண்டு அதே நேரத்தில் பிரியமானவர் தன்னுடைய வாய்களை திறந்து மற்றவர்களுக்கு தேவனை குறித்து பேசினவராக இருந்தார். இன்றைக்கு தகப்பன்மார்கள் நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். காரணம், உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், மிக ஒரு முக்கியமான காலங்கள், மிக முக்கியமான ஒரு சம்பவங்கள். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்லது வார்த்தை மூலமாக சாட்சி சொல்லுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது பகுதியிலே நோவா தனது அர்ப்பணிப்பின் மூலம் சாட்சி கொடுத்தவராக அவர் இருந்தார். அப்ப 120 ஆண்டுகள் நோவா அந்த வேலை செய்து பேழை கட்டி தெய்வ செய்தியை பிரசங்கித்தார் என்பதை நான் பார்க்கிறோம். 1 வருடம் 2 வருடம் அல்லங்க, ஆனா 120 ஆண்டு நோவா அந்த பேழை கட்டி கொண்டு தெய்வ செய்தியை எச்சரிப்பை கொடுத்து பேசினார். நம்ம செய்ய முடியுங்களா? நாம் 1 வருஷம் 2 வருஷம் ஊழியம் செய்கிறோம், சோர்ந்து போய்கிறோம், பிரச்சனை வந்துச்சுன்னா உடைந்து போய்கிறோம், அழுத்தம் வந்தா உடைந்து போகிறோம். நோவா அப்படி இல்லாம தைரியமாக கடவுளுக்கென்று நின்று 120 ஆண்டு காலங்கள் ஆண்டவரை குறித்து பேசினவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு சாட்சி பிரியமானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பிலே நாம் உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், யார் இருந்தாலும், என்ன காரியங்கள் பேசினாலும் நம்முடைய அர்ப்பணிப்பிலே ஒரு உறுதி நமக்குள்ளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நோவா தம்முடைய குடும்பத்தை வென்றார். இதை சொல்வதற்கு முன்பதாக பிரியமானவர்களே, நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம் அனைவருக்கு தெரியும், போதகர் நோவல் அருப்புதாஜ் நன்றாக தெரியும். நான் அலோகஜாலே மாணவ போதகராக இருக்கும் பொழுது இந்த சபையுடைய வாகனத்தை என்ன செய்வேன், வேணை நான் சர்வீஸ்க்கு கொண்டு மலாக்காக்கு நான் கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு போமன் இருக்கிறார், அவர் பேர் ஆகோ. அப்ப அவர் என்ன தெரியுமா கேட்பாரு என்கிட்ட, இந்த மலக்க தமிழ் மதுரை சர்ச்சில் இருந்த ஒரு போதகர் நோவல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. அவர் நோவல் தெரியுமா உங்களுக்கு கேட்பாரு. அப்ப நான் எனக்கு நன்றாக தெரியும், அவருடைய கம்பார்கோபம் திருச்சபையிலே மாநாடு தலைவராக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், ரொம்ப அமைதியாக பேசுகிற போதகர் என்று நான் சொன்னேன். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ கடவுளை பார்க்க வேண்டாம், ஆனா அவர் நோவலை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய சாட்சி பிரியமானவர்களே! நோவலை பார்த்தா கடவுளை பார்க்கிற மாதிரி இருக்குது என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்றா அவர் தம்முடைய வார்த்தை மூலமாக, தம்முடைய நடத்தை மூலமாக, தம்முடைய பேச்சின் மூலமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களா?
சரி, கடைசியாக பிரியமான இந்த மூன்றாவது பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். நோவா தன்னுடைய குடும்பத்தை வென்றவராக அவர் இருந்தார். சோ நோவாவுடைய ஒரு சிறந்த சாதனை என்ன தெரியுங்களா? தன்னுடைய குடும்பத்தை அவர் வென்றார். அப்படின்றால் தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எப்படி நோவா தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டார்? அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து மரியாதையை சம்பாதித்தார், மரியாதையை வென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆதிகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாட்ட மாத்திரம் தான் பேசினார். நான் பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்லி நோவாட்ட தான் பேசினார். தன்னுடைய பிள்ளைகிட்டயோ மனைவிட்ட அவர் பேசல. ஆனா அவர்கள் நோவாவுக்கு என்ன செய்தார்கள்? மரியாதை கொடுத்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஏனென்றால் நோவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், உண்மையுள்ள வாழ்க்கை, தெய்வ பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த பிள்ளைகளும் தன்னுடைய மனைவிகளும் நோவாக்கு மரியாதை கொடுத்தார்கள். ஆகின அவர்கள் நோவை பின்பற்றினார்கள். ஏன் பிரியமானவர்களே, ஏன் நோவை பின்பற்றினார்கள்? நோவா அவர் சமூகத்திலிருந்து மரியாதையை சம்பாதித்தார். எப்படி? சாட்சி மூலமாக, நோவா வார்த்தை மூலமாக, அவர் செய்கிற காரியங்கள், அவர் நடத்தை மூலமாக தன் குடும்பத்திலே சாட்சி அவர் பெற்றார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே தகப்பன்மார்கள் நீங்கள் மரியாதையை உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து சம்பாதித்துக் கொள்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்கிறாங்களா? உங்களுடைய மனைவி உங்களை மதிக்கிறாங்களா? ஆராய்ந்து பாருங்க. நாம் தந்தைமார்கள் நம்முடைய மரியாதையை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய குடும்பத்திலிருந்து சம்பாதித்து கொள்ள வேண்டும். நோவா தன்னுடைய குடும்பத்துடைய மறுமொழியை சம்பாதித்தார், வென்றார் என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நோவா அந்த பேழைக்கு போகும்போது அவர்களும் நோவோடு கூட அவர்கள் சென்றவர்களாக இருந்தார்கள். மழை பெய்து எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் நோவோட முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரியமானவர்களே, நோவாக்கு இருந்த ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுங்களா? அவர் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்தினார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார், பேழைக்குள் கொண்டு போனார். அந்த உலகத்தில் வாழ்ந்த ஜனங்கள் யாருமே போகல. நோவாடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை அவர்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ளாக போக வேண்டும். கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக உங்களுடைய குடும்பம் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு தந்தைமார்கள் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை நீங்கள் அநேக சொத்துக்களையோ அல்லது அநேக வீடுகளையோ வாகனத்தை நீங்கள் வைத்துவிட்டு இல்லாமல் போகலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்ல வேண்டும். அதுதான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிற ஒரு பெரிய ஒரு சம்பாத்தியம். அதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிற ஒரு பெரிய சொத்து. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், என் அப்பா மூலமாக தான் இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், என் அப்பா மூலமாக தான் நான் இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். சங்கீதம் 128 சொல்லுகிறது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தந்தைமார்களே, நீங்கள் கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பல சொத்துக்களை வைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துவதே ஒரு பெரிய சொத்தாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினாலே தந்தைமார்களே, மிக கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தனை வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக நடத்துகிறவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு மிக அவசியம். எவ்வளவுதான் நம் வெளியே நல்ல பேர் சம்பாதித்தாலும் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு நல்ல பேர் இருக்க வேண்டும். தந்தைமார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். முடிவாக பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நோவா ஒரு வெற்றியுள்ள தந்தையாக இருந்தார். ஆகினாலே அவருக்கு அநேக சாதனைகள் செய்ய முடிந்தது. நோவா தேவனோடு கூட நடந்தார், அவர் சாட்சி பகிர்ந்தார், தன்னுடைய குடும்பத்தை சம்பாதித்துக் கொண்டார், வென்றார். இதெல்லாம் பிரியமானவர்களே ஒரு வெற்றிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனோடு நடப்பது 120 காலங்கள் தான் வாழ்ந்த காலத்திலே தேவனோடு நடப்பது ஒரு சிறந்த ஒரு வெற்றி. மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவது ஒரு பெரிய வெற்றி. குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வது, கடவுளுக்கு நடத்துகிற ஒரு பெரிய வெற்றி. அதுதான் நமக்கு ஒரு பெரிய சாதனையாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் நோவாவை பார்க்கும் பொழுது உங்களையும் சற்று பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்க ஆசைப்படுகிறேன்.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனோடு கூட நல்ல உறவிலே இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார். கர்த்தருக்குள் இருக்கிறாய் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு தந்தையாக நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான், ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையிலே நீங்கள் அவர்கள் நடத்த முடியும். நீங்க நல்ல உறவு வைத்திருக்கும் பொழுதுதான், கடவுளோடு நல்ல உறவு வைத்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல கடவுளோடு வைத்திருக்க உறவுல நடத்த முடியும். நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு உறுதியான வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமா என்பதை அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்குள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்கள். இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இருக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பம் பேழைக்குள் இருக்கிறார்களா? உங்களுடைய குடும்பம் கிறிஸ்துவின் பேழைக்குள் இருக்கிறார்களா? இஸ் யுவர் ஃபேமிலி இன் தி ஆர்க்? உங்களுடைய குடும்பம் கிறிஸ்துவின் பேழைக்குள் அல்லது உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா? உங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்திலே ஒரு தகப்பன் குடும்ப ஜெபத்தை செய்கிறார்களா? ஆராய்ந்து பாருங்கள். தகப்பன் ஜெபிக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி செய்வார்கள். ஆகினாலே இந்த 4 கேள்வி மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் தகப்பனாகி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? தேவனோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறதா? நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு உறுதியான வாழ்க்கை வாழுகிறீர்களா? மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்குள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்களா? சாட்சி பகிர ஒரு வாழ்க்கை. உங்களுடைய குடும்பம் பேழைக்குள் இருக்கிறார்களா? கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் சொல்லுவேன், அந்த ரப்சர் வரும் பொழுது மத்திய வானத்திலே நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. வாருங்கள் நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான கால வேளையிலே எங்களுடைய சபைக்கு தந்தைமார்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நோவா வாழ்ந்த காலங்கள் இந்த நாள் காலங்களும் ஒரே விதமாக இருக்கிறது. அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது, பாவங்கள் நிறைந்திருக்கிறது, குடும்பங்கள் நிறைந்திருக்கிறது. நியாயத்தீர்ப்பின் காலத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே தகப்பன்மார்கிய நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான ஒரு வழியை காண்பிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தன் குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில் நடத்த அந்த தகப்பன்மார்களுக்கு வேண்டிய தெய்வ பயத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உங்களுடைய தெய்வ சமாதானம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தந்தைமார்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய தந்தையார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும்
பிரியமானவர்களே, இன்றைக்கு தந்தையார் தினம். நம்முடைய சபையிலே அநேக தந்தைமார்கள் இருக்கிறார்கள், புதிய தந்தைமார்கள் இருக்கிறார்கள், தந்தையாக வரப்போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தந்தைமார்கள் அநேக தியாகம் செய்து குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு பிள்ளைகளுக்கு வேண்டிய சேவைகள் செய்து சபைகளின் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே கொடுத்திருக்கிற விசேஷமான தந்தைமார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவை புதிதாய் தகப்பனாய் மாறிக்கிறவர்களுக்காகவும் தகப்பனாய் ஆக போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே உம்முடைய தேவ பிரசனம் அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும் அப்பா. அநேக தியாகம் செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளை சந்தித்து உழைத்து ஆண்டவரை கஷ்டப்பட்டு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தந்தைமார்களை ஆசீர்வதியும். அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் சவால்களை அவர்கள் சந்தித்திருக்கலாம், ஆனாலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மெய்யாகவே ஆண்டவரை தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். அவர்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்களுடைய பிரசனம் அவர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டதானவர்களை சேவைப்படுத்தட்டும். ஆசீர்வதியும் அப்பா. என்னுடைய சபையில் இருக்க எல்லா தகப்பன்மார்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நானும் பொது நெல்சனும் நம்முடைய சபையில் இருக்க எல்லா தகப்பன்மார்களுக்கு என்னுடைய தந்தையார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy Father's Day. Happy Father's Day. Love you, Daddy. Like you, Daddy. Happy Father's Day, Dada. Happy Father's Day. Father's Day. I love my daddy. Daddy. Happy Father's Day, Dada. I love you, Dada. Happy Father's Day. My father, my hero. Happy Father's Day to my Aunt and Papa. Happy Father's Day. Happy Father's Day, Appa and Tata. Happy Father's Day. Happy Father's Day, Daddy. You are my hero. And you taught me how to play piano, and you taught me how to play guitar, and you taught me Bible story, and you taught me bicycle. I love you, Daddy. My name is Joshua Pravin John, and my father's name is John Navamani. My father gave me the greatest gift that anyone could give another person. He believed in me. Dad, you are my everything. Happy Father's Day. I love you. Happy Father's Day. May God bless you. I love you. எபிசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வரை. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தத்தின் முதலாம் கற்பனையாக இருக்கின்றது. ஆமீன். Happy Father's Day. You're my hero. Happy Father's Day. Happy Father's Day. My father is my hero. Happy Father's Day to all the fathers and all the father figures. Happy Father's Day. You are my greatest friend. I love you, Dad. Happy Father's Day, Papa. Thanks for being the best dad we could have. Happy Father's Day, Appa. Thank you for always being there for us. Thank you for all the sacrifices you have done for us. Thank you for being the best dad to us. Happy Father's Day to all fathers. May God bless you all. Happy Father's Day to all the fathers in the church and especially my dad. Happy Father's Day to all of you. I pray that God would continue to bless each and every one of you during this
time, especially during this difficult time when everyone is at home. I pray that God will continue to give you all wisdom and knowledge to lead the family and continue to bless you all in every aspect of your lives. Happy Father's Day, Papa. Thank you for all of the sacrifices that you've made for us. Hi everyone. Happy Father's Day to all fathers out there. Thank you for being amazing fathers. Thank you for being a mentor and a best friend to us. Thank you for putting a smile on our face when we are down. And most importantly, thank you for being our heroes. Thank you for being amazing role models and for teaching us how to be hardworking and responsible like you. Happy Father's Day and God bless all fathers, uncles and grandfathers. Wishing every father out there happy Father's Day. I thank God for my father today because he's my role model and I love him so much. Happy Father's Day, Appa. I love you. Wishing my dad and all fathers happy Father's Day. God bless. Love you, Dad. அருமையான டிஎம்ஸ்கேல் சபையின் எல்லா தந்தைமார்களுக்கு என்னுடைய தந்தையார் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We wish all our TMCKL fathers a blessed Father's Day. May the Lord bless you and the Lord give you good health. இந்த சேர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு தந்தையார்களுக்கும் தந்தையார் தின வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். Like to wish all the fathers in this church blessed Father's Day. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மளுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறது. கவனத்துடன் கேளுங்கள். முதலாவதாக எதிர்வரும் 23ஆம் தேதி 6வது மாதத்தில் LCC கூட்டம் 7:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக 24ஆம் தேதி 6வது மாதத்தில் நம்மளுடைய திருச்சபையின் பைபிள் ஸ்டடியானது தமிழ் பைபிள் ஸ்டடி 7 மணிக்கு நடைபெறும். ஆங்கில பைபிள் ஸ்டடி 8 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துகிறோம், தயவாக வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியம் ஜூம் வழியாக நடைபெறும். மூன்றாவது 25ஆம் தேதி 6வது மாதத்தில் நம்முடைய திருச்சபையின் ஜெபம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு ஜூம் வழியாக இந்த ஊழியம் நடைபெறும். ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துகிறோம், தயவாக இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபமானது இருமொழியில் நடக்கும். அதே 25ஆம் தேதி 6வது மாதத்தில் காலை 11 மணிக்கு TAC போர்ட் மினிஸ்ட்ரி கூட்டமானது நடைபெறும். இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 26ஆம் தேதி 6வது மாதத்தில் போதகர்கள் வீடு சந்திப்பு. உங்களுடைய இல்லத்துக்கு போதகர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாக நம்முடைய திருச்சபையின் போதகரை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக 28ஆம் தேதி 6வது மாதத்தில் MYF சண்டே நாம் அனுசரிப்போம். இந்த ஊழியமானது ஜூம் வழியாக நடைபெறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த ஆராதனையின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். வாருங்கள், நாம் இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் எழுந்திருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் காண்பித்த உம்முடைய தயவு, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தந்தையார் தினத்தை நாங்கள் அனுசரித்திருக்கிறோம். அநேக தந்தைமார்களுக்கு நீ அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. மெய்யாகவே ஆண்டவரே, நாங்கள் சத்தத்தை கேட்ட விதமாக நாங்கள் வாழ ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த காலகட்டங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கூட சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அனாதை தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொன்னது போல நீ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடைக்கலமாகவும் புயமாகவும் ஆதாரமாகவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.
ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.